என்னது அடுத்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்த்தலாம். இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் வெண்ணிலா விஜய் காவேரி வாழ்க்கையில் தொந்தரவு பண்ணாமல் அவங்களா ஒதுங்கிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது. விஜய் காவேரி 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. போலீஸ் ஸ்டேஷனில் விஜய் காவேரியை பார்த்ததுமே வெண்ணிலா பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுவாங்க. உடனே காவேரி கிட்ட போய் உனக்கு கொஞ்சம் கூட உடம்பு கூசவே இல்லையா, அசிங்கமாகவே இல்லையா, என்கிட்ட எப்படியெல்லாம் பேசி நடித்து என்கிட்ட எல்லா மேட்டரையும் வாங்கி இங்கே எவிடன்ஸ் எல்லாம் காமிச்சு விஜய் வெளியே கொண்டு வரதுக்காக தான் இப்படிலாம் பண்ணியா, நீங்களாம் ஒரு பொண்ணே கிடையாது, என் சூழ்நிலை நீ இருந்திருந்தேன்னா நீயும் இப்படி தானே பண்ணியிருப்ப அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை வெண்ணிலா தயவு செய்து நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோ, நான் உன்னை ஏமாற்றணுங்கிறது இன்டென்ஷன் கிடையாது, பட் எதுவுமே பண்ணாத என் புருஷன் எதுக்கு ஜெயிலில் இருக்கணும், எதுக்கு லாக்கப்பில் இருக்கணும், அவருக்கு எதுக்கு இந்த நிலமை, அவர் உனக்கு நல்லது தானே பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன சும்மா நீங்களே நல்லவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் நல்லவங்க ஆயிட முடியுமா, என் அப்பா அம்மாவே இழந்து என் வாழ்க்கையும் எவ்வளவோ வருஷம் தொலைச்சி இவருக்காக வெயிட் பண்ணி இப்போ இவரும் வந்துட்டு என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு, இவர் நல்லவரா இல்லை நான் நல்லவரா, சும்மா வந்துட்டு ஏதோ பேசணுங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக பண்ணாத, விஜய் எப்படி பார்த்தாலும் எனக்கு துரோகம் பண்ணது உண்மைதான், என்னை ஏமாத்தினது உண்மைதான், இப்போ காவேரி தான் முக்கியம்னு சொன்னால் என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும், நான் என்ன இவரை லவ் பண்ணிவிட்டு வேற ஒரு வாழ்க்கையை தேடி போயிட்டேனா, அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட இப்போ வரைக்கும் விஜய் வேணும் தானே நிற்கிறேன், அவர் ஏன் அந்த மாதிரி பண்ணலை, உன்னை தேடி அவர் எப்படி போனார் அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே விஜய் சொல்லுவார், தேவையில்லாமல் பேசாத வெண்ணிலா, இதுக்கு மேலேயே நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல, நான் இன்டென்ஷனாக இது எதுவுமே பண்ண கிடையாது, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையினால நான் காவேரியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, பட் இப்போ காவேரிக்கு நான் துரோகம் பண்ண முடியாது, உன்னை லவ் பண்ணிவிட்டு ஏமாத்தினங்கிறதுக்காகவே நீ இவ்வளோ கஷ்டப்படுறியே, இவ்வளோ கோவப்படுறியே, காவேரி கூட ஒரு வருஷம் நான் குடும்பம் நடத்தி குழந்தைன்னு சொல்ல வருவார், அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு குடும்பம் நடத்தி நானும் காவேரி எப்படியெல்லாம் இருந்துகிட்ருக்கோம், அவளை நான் எப்படி ஏமாற்ற முடியும், அதுதான் பார்க்க போனால் துரோகமாயிடும், இது துரோகத்துக்கு அர்த்தமே கிடையாது அப்படின்ன மாதிரி வெண்ணிலா கிட்ட சொல்ல, 1000 நீங்கள் சொன்னாலும் சரி, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துடவே மாட்டீங்க, இப்படி என் வயிற்றுச்சலை கொட்டிட்டு நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, கரெக்டாக குமரன் அம்மாவும் சாரதாவும் அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. ஏண்டி காவேரி 2 நாள் ஆச்சு, அங்கே என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல, நியூஸில் என்னென்னமோ வந்துட்டுருக்கு, காவேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போயிருப்பா, விஜய் பிரச்சனையில் தான் ஏதாவது மூக்கு நுழைச்சிருப்பா, நீ எல்லாம் ஒரு அம்மாவா, நீ பாட்டுக்கு கண்டுக்காமல் வீட்டில் உட்காந்துட்ருக்க அப்படின்ற மாதிரி சாந்தி சாரதாவை திட்ட, உடனே சாரதாவும் அதான் மதனே நானும் யோசிச்சுட்ருக்கேன், பேசாமல் அங்கேயே போய் பார்த்தலான்ட்டு தான் இருக்கேன், நான் குமரன் தம்பி கூட போகிறேன் அப்படின்ற மாதிரி சாரதாவும் குமரனும் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா பயங்கரமாக சாபம் விட்டுட்ருப்பாங்க காவேரிக்கு. உடனே சாரதாவுக்கு கோவம் வந்துடும், இந்த நிறுத்தமா, என்ன என் பிள்ளைய நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட நாக்கில் நரம்பு இல்லையா, உன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததுலே அவ தானே, உனக்கு மறுஜென்மம்னு ஒன்று கிடச்சிருக்கு, மறுபிறவையும் எடுத்து வந்த மாதிரி நீ வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் காவேரி தானே, உன்னை ஆசிரமத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்து இந்தளவுக்கு குணப்படுத்தி நிற்க வச்சிடவளையே இந்தளவுக்கு சபிச்சிட்டு இருக்கியே, எதுமா நியாயம், இதெல்லாம் நியாயமா அப்படின்ற மாதிரி சாரதா கேட்க, நீங்கள் தயவு செய்து பேசாதீங்க, பெரியவங்க கிட்ட நான் பேசணுன்ற அவசியமே கிடையாது, உங்கள் பொண்ணு பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது, பட் எங்கள் 2 பேர்த்துக்கும் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணதுக்கு காரணமே காவேரி மட்டும்தான், இப்போ நானும் விஜயும் சேர விடாமல் எங்களை சேர விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்கிறது உங்கள் பொண்ணு தான், இப்போ எனக்கு அம்மா அப்பாவும் கிடையாது, யாரும் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கும் கிடையாது, ஒரு அனாதை மாதிரி நின்றுருக்கேன், நான் ஆசிரமத்தில் அதுக்கு குணமாகாமல் அங்கேயே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்திருந்தாங்க கூட என் லைஃப் அப்படியே ஓடி இருந்திருக்கும், என்னை ஏன் கூட்டிகிட்டு இவ்வளோ பெரிய தண்டனை இவ கொடுத்துருக்கா அப்படின்ற மாதிரி காவேரி திரும்பி ப்ளேம் பண்ண, உடனே காவேரிக்கு கோவம் வந்துடும், எத்தனை வாட்டி வெண்ணிலா சொல்கிறது, இதுக்கு மேலே நீ விஜய்னு சொல்லிட்டு இருந்தேன்னா உன் லைஃப் தான் கெட்டு போகும், விஜய்க்கு உன் மேலே விருப்பம் இருந்துச்சுன்னா, விஜய்க்கு உன் மேலே லவ் இருந்துச்சுன்னா நானே உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வச்சுருப்பேன், உன் வாழ்க்கையில் நான் குறுக்க நின்றுக்கவும் மாட்டேன், அப்படி உங்களை டிஸ்டர்ப் பண்ணி உன் வாழ்க்கையை தட்டி பறிக்கணுன்ற ஆசையெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது, பட் பிடிக்காத ஒருத்தர் கூட நீ எப்படி சேர்ந்து சந்தோஷமாக வாழ முடியும், நீ ஃபோர்ஸ் பண்ணி விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் கூட நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்துட முடியுமா, அதெல்லாம் சாத்தியமே கிடையாது, விஜய் மனசில் ஃபுல்லாக நான் மட்டும்தான் இருக்கேன், நாங்கள் 2 பேரும் எந்த அளவுக்கு புருஷன் முன்னாட்டியாக இருக்கோங்கிறது யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சாரதா, என்ன காவேரி பேசிகிட்டு இருக்க, என்ன வச்சுட்டு நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு தேவையா, இப்படி இந்த பொண்ணு பிரச்சனை ஒரு பக்கம், விஜய் பிரச்சனை ஒரு பக்கம், கான்ட்ராக்ட் பிரச்சனை ஒரு பக்கம், இத்தனையும் வச்சுக்கிட்டு திரும்பி புருஷன் என் முன்னாடியே பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அம்மா நம்ம அதெல்லாம் தனியாக வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், இதுக்கு மேலே மற்றவங்க முன்னாடி இந்த மாதிரி பேசாதம்மா, இதுக்கு மேலே நான் விஜய் விட்டு கொடுத்து பேசவே மாட்டேன், விஜய் லைஃப்பில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம், இப்போ ராகினியும் பசுபதியும் விஜய் பழிவாங்கிறதுக்கு கூட நான் தான் காரணம், ராகினியோட பசுபதியோட எதிரி பார்க்க போனால் நம்ம தான், இவர் கிடையாது, இவர் இந்த பிரச்சனையில் கிளப்பி விட்டது, இவர் பிரச்சனையில் இந்த அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டது, அவளுக்கு எல்லா அவமானத்தையும் அவருக்கு தேடி கொடுத்தது எல்லாமே நான் தான், நீங்கள் எதுவுமே தெரியாமல் தயவுசெய்து அவர் எதுவும் பேசாதீங்க, இதில் விஜய்க்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே கிடையாது, இதில் சம்மந்தப்பட்டது நான் மட்டும்தான், அதனால தான் நான் இங்கே எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ இந்த வெண்ணிலா பிரச்சனைக்கு என்ன முடிவு பண்ண போகிறீங்க, இந்த பொண்ணு தான் புடியாக நிற்கதில்லை, விஜய் தான் வேணும்ன்ட்டு, இதுக்கு மேலே நீ என்னடி முடிவெடுக்க போகிற அப்படின்ற மாதிரி சாரதா காவேரியை பார்த்து கேட்க, உடனே வெண்ணிலா சொல்லுவாங்க, என் வாழ்க்கையை கெடுத்ததே இந்த காவேரி மட்டும்தான், விஜய்
வந்துட்டு என் கூட சேர விடாமல் விஜயை மயக்கி வச்சுட்டு சொத்துக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வெண்ணிலா வந்து சொல்ல உடனே சாரதாக்கு கோவம் வந்துடும். என் பொண்ணு நான் அந்த மாதிரி வளர்க்க கிடையாதுமா, சொத்துக்கு ஆசை பணத்துக்காகலாம் இவன் எப்போதுமே வந்துட்டு ஆசைப்பட மாட்டான். மனுஷனுக்காகவும் பாசத்துக்காகவும் மட்டும்தான் அடிமையாயிருப்பாளே தவிர பணத்துக்காகலாம் அடிமையாகக்கூடிய ஆளு காவேரி கிடையாது. என் பிள்ளை நான் அப்படி வளர்க்க கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய்க்கு உடனே கோவம் வந்துடும். இதுக்கு மேலே காவேரி நீ ஒரு வார்த்தை பேசினேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் வெண்ணிலா. நானும் போனால் போகுதுன்னு பொறுமையாக போயிட்டு இருந்தா நீ எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, காவேரி 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ப்ரெக்னெண்ட்டாக இருந்துட்டு இத்தனை பிரச்சனையும் சால்வ் பண்ணிவிட்டு ஏன் அவள் காவேரி ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுலேருந்து என் கூட ஒரு நாள் கூட அவள் இருந்தது கிடையாது. அவள் அம்மா வீட்டில் தான் இருந்திருக்கா. இது எல்லாத்துக்கு காரணம் நீ மட்டும்தான். உனக்காக மட்டும்தான் இவன் எல்லா சாக்ரிஃபைஸும் பண்ணி எனக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும், எனக்கான முடிவெடுக்கிறதுக்கான டைம் கொடுக்கணுங்கிறதுக்காக அவள் ஒதுங்கி நின்றுருக்கா. அவள் தான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் ஒய்ஃபு. இவளை மாதிரி என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறக்கும் என்னை வந்து புரிஞ்சுக்கிறக்கும் யாராலையும் முடியாது. இவன் எனக்கு கிடைச்ச வாரம் இதெல்லாம் தெரியாமல் நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க. நாங்கள் கான்ட்ராக்டில் தான் இருந்தோம் அப்படி இப்படின்னு. நாங்கள் கான்ட்ராக்டில் தான் இருந்திருந்தோன்னா எங்களுக்குள்ளே எப்படி இதெல்லாம் சாத்தியமாயிருந்திருக்கும். நானும் காவேரியும் சந்தோஷமாக வாழ்ந்ததுக்கான சாட்சி வந்துட்டு அவள் வயிற்றில் வளர்ந்துட்டுருக்கு. என் குழந்தை காவேரி வயிற்றில் வளருது. இதுக்கு மேலே நீ வந்து காவேரி ஏதாவது பேசணும்னு நினச்ச, என் வாழ்க்கையில் வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினச்சினா சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் நீங்கள் பொய் தானே சொல்கிறீங்க, பொய் தானே சொல்கிறீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப கேட்பாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இதில் என்ன பொய் சொல்கிறதுக்கு, அந்த மாதிரி கேவலமான ஆள் நான் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல காவேரி விஜய் சொல்கிறது உண்மையா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்ற மாதிரி வெண்ணிலா காவேரி கிட்ட கேட்க ஆமாம் அப்படின்னு தலையாட்டுவாங்க. உடனே காவேரி சாரதா முகத்தை தான் பார்ப்பாங்க. சாரதா கண்ணிலேருந்து பயங்கரமாக தண்ணி வரும். என்னடி சொல்கிறீங்க, என்னடி நடக்குது அப்படின்னு சாரதா ஸ்டார்ட் பண்ண கரெக்டாக வந்துட்டு வெண்ணிலா அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவாங்க. ஓரமாக போய் ஒதுங்கி நின்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சாரதா கேட்பாங்க என்னடி சொல்கிறீங்க, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நீ மாசமாக இருக்கியா, இதெல்லாம் உண்மைதானா இல்லை வெண்ணிலா வந்துட்டு சமாளிக்கிறதுக்கு வெண்ணிலா வந்து அந்த பொண்ணை வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வரக்கும் உங்கள் லைஃப்லேருந்து வெளியில் கம்ப்ளீட்டாக அனுப்புறதுக்கும் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லைம்மா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். கங்காக்காக்கு முன்னாடியே எனக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நானும் சொல்லலாம்னு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் பயத்துலேயும் எங்களுக்குள்ளே நடந்துட்டு இருந்த பிரச்சனையிலே நான் யார்கிட்டையுமே சொல்லாமல் மறைச்சிட்டேம்மா. விஜய்கிட்ட கூட சொல்லலை. இப்போ ரீசெண்டாக தான் விஜய்க்குமே தெரிஞ்சது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் கூட நான் இருக்கும்போது மயக்கம் போட்டு விழுந்து டாக்டர்கிட்ட போய் டாக்டர் மூலியமாக தான் விஜய்க்கே தெரிஞ்சதே தவிர நான் சொல்ல கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல அடி பாவி, இந்த மாதிரி மறைச்சு பண்ணியே தான் என்னை இந்த அளவுக்கு கூட்டிகிட்டு வந்து நிறுத்தியிருக்கேன். இதெல்லாமா மறைப்ப, இதெல்லாம் மறைக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் என்ன தான் வந்துட்டு விஜய் மேலே கோவமாக இருந்தாலும் உன் மேலே கோவமாக இருந்தாலும் உன் வயிற்றில் குழந்தை வளருது, நம்மளோட வாரிசு உன் வயிற்றில் வளரும்போது நான் அதை வந்து எதிர்த்து நிற்பேனா, அது வேண்டான்னு நான் சொல்லுவேனா? எத்தனையோ முறை நானும் அதுதானடி ஆசைப்பட்டிருக்கேன். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், பேரன் பேத்தியை பெற்று கொடுக்கணும்னு எத்தனையோ வாட்டி கேட்டிருக்கேன். நீ வந்து மனசார விஜய் வேணும்னு சொல்லிகிட்ருக்கேன். பட் விஜயோட சிச்சுவேஷன் சரியில்லை, அவரோட சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லை. வெண்ணிலா பிரச்சனை ஒரு பக்கம், எல்லா பிரச்சனையும் வந்துட்டு இருக்கிறதுனால தானே விஜய் உன்னையும் நான் வேண்டாம் இப்போதைக்கு வேண்டான்னு தடுத்து வச்சுருந்தேன். அப்போ கூட நான் இடையில என்ன சொன்னேன், நீங்கள் 2 பேரும் வேணும்னா சேர்ந்துக்கோங்க, நீ உன் வீட்டுக்கே போயிருந்தானே சொன்ன காவேரி. இதெல்லாமா நீ மறைப்ப, தயவுசெய்து என்னை மன்னிச்சிரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டு உனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்துட்டேன், நான் மன்னிச்சிரு காவேரி. நீ எப்படி தான் பத்திரமா இல்லாமல் கங்காவை அந்தளவுக்கு கவனிச்சிக்கும் போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ எத்தனையோ தடவை வேதனை அடைஞ்சிருக்க. இப்போ தான் எனக்கு அதெல்லாம் புரியுது. உன் கண்ணில் அந்த ஏக்கத்தை நான் பார்த்துருக்கேன். இப்போ தான் எனக்கு அந்த வலி புரியுது. என்னை மன்னிச்சிரு காவேரி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு விஜய் மூஞ்ச பார்ப்பாரு. ஏன் தம்பி, இப்போயாவது இந்த பிரச்சனைக்கு முடிவு தெரியுமா? இதுக்கு மேலே முடிவு தெரியாமல் உங்கள் கான்ட்ராக்ட் பிரச்சனையும் வெண்ணிலா பிரச்சனையும் சேர்ந்து என் பொண்ணோட தலையில் தான் போடுவீங்களா? இப்போ மாசமாக வேறு இருக்கேன்னு சொல்கிறா. இதுக்கு மேலேயே வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது தம்பி அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லைத்த இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் சத்தியமாக வராது. என் காவேரி தான் எனக்கு முக்கியம். என் காவேரியும் என் குழந்தையும் தான் எனக்கு முக்கியம். இதுக்கு மேலேயே காவேரிக்கு நான் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டேன், நீங்கள் தாராளமாக நம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல சாரதாக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த விஷயத்த உடனே எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். வீட்டில் போய் கங்கா கிட்டே எல்லாருக்கிட்டே யமுனா கிட்டே எல்லாருக்கிட்டே சொல்லி சந்தோஷப்படணும். எல்லாருமே சந்தோஷம் தாண்டி படுவாங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு குழந்தைக்கு 2 குழந்தை வரப்போகுது, 2 பேரும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கிறது கடவுள் கொடுத்த வாரம் தாண்டி. இதெல்லாம் யாருக்குமே அமையாது. இதில் எனக்கு எந்த கோவமும் எந்த கஷ்டமும் கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நான் முன்னாடி வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் எல்லோரும் பின்னாடியே வந்துருங்க அப்படின்னு விஜய் காவேரி கிட்ட சொல்லிவிட்டு முன்னாடி கிளம்புவாங்க.